நீ நான் காதல் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நேற்றைய எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூங்கி நம்ம ராகவ் தோல்லையே படுத்து தூங்கிடுறாங்க இல்லையா. கொஞ்ச நேரத்தில் லிஃப்ட்டும் சரியாகி ஓப்பன் ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை வச்சுக்கிட்டு உள்ளார என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வீடியோ ஆதாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணால் நம்ம அபி வந்து ஒய்யாரமாக நம்ம ராகவோட தோளில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு யாரும் எதுவும் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியை அலேக்கா தூக்கிக்கிட்டு அப்படியே கார் பார்க்கிங்க்கு போகிறாப்புல. மேனேஜர் என்னடான்னா நம்ம ராகவ் அபி இவங்களோட பேக்கை தூக்கிக்கிட்டு பின்னாடியே வராரு. ஸோ அபி ஏந்திரிக்கவே இல்லை, அப்படியே காரில் பின்னாடி சீட்டில் போயிட்டு போட்டு நம்ம ராகவ் வந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. அப்பயும் அபி ஏந்திரிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் நம்ம அணு இருந்துக்கிட்டு அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் சவுண்டு கேட்டு தான் நம்ம அபியே ஏந்திரிச்சு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி நாங்கள் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டோம், இப்போ வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூச்சே வருது. அதுக்கப்புறம் நம்ம அபி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், நான் லிஃப்ட்டில் தானே இருந்தேன், எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ மயங்கிட்ட, அவள் எங்கேப்பா மயங்கினா, தூங்கிக்கிட்டு இருந்தவளை அப்படியே அழகா தூக்கிக்கிட்டு வந்துட்டு மயங்கிட்டாலாம் அப்படின்னு நம்ம ராகவ் போய் சொல்கிறாப்புல. ஸோ இப்போ ராகவ் சொல்லிட்டார் இல்லையா, சரி அபியும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் அபிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கிறாப்புல. அதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாப்புல. நம்ம அபியும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வெளுத்து கட்டுறாங்க. அதை பார்த்து நம்ம ராகவ் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்படுறாப்புல. ஸோ இன்னி எபிசோடோட ஹைலைட்டான விஷயம் என்னடானா இதுதான், நம்ம ராகவ் போயிட்டு அபி அவங்க வீட்டுக்கிட்ட இறக்கி விட்டுறாப்புல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆகாஷோட வீட்டை காமிக்கிறாங்க. ஆகாஷ் அணுவை வந்து ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அணு இருந்துக்கிட்டு மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி பேர் எடுத்த உடனே அணு வர்றதுக்கு சம்மதிச்சிட்றாங்க. கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபியை வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ்னு ஒருத்தர் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா. ஸோ அந்த விக்னேஷை பற்றி நம்ம பாட்டி வந்து அணுக்கிட்ட சொல்கிறாங்க, அந்த பையன் நல்ல குடும்பமாக இருக்குது, நீ வந்து உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. அணுவும் சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை எல்லாமே சுந்தரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.